தோத்த 2 டீமுக்கும் ஒரு சான்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ லூஸ் பண்ண 2 டீமுக்கு நடந்த மேட்ச்சில் வெட்டிக்காடு மேட்சை வின் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு செமிஃபைனல் மேட்ச் ஆத்தேரிப்பட்டி விசஸ் வெட்டிக்காடு. 5 ஓவர் 4 பவுலர் யூஸ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஓவர் போட காமராஜ், ஓப்பனிங் பேட்ஸ்மேனா அமுல்ராஜ். தெளிவாக கனெக்ட் பண்ணியிருக்காரு. அங்கே அவரை தாண்டி போயிருக்கு. ஹிட் பண்ண ஃபர்ஸ்ட் பால்லே ஒரு பவுண்டரியை கொண்டு வந்திருக்காரு அமல். நம்ம சரியாக கவர் ஆகல, பவுண்டரியை பதிவு பண்ணிடுறாங்க. இந்த முறை ஃபீல்டர் கையிலே போயிருக்கு, ஆனால் மிஸ் பண்ணியிருக்காங்க. போன பாலில் பவுண்டரி அடித்த பேட்ஸ்மேனுக்கு இந்த பாலில் லைஃப் கொடுக்குறாங்க. ஒரு தேர்ட் ஒன், ஒரு பெரிய சுத்து தெளிவாக போட்டிருக்காரு. டாட் பால். நெக்ஸ்ட் ஒன், ஒரு சப்போர்ட் பண்ணி போய் தூக்கி விட்டுருக்காரு. அங்கே ஃபீல்டரை தாண்டி போயிருக்கு. 1 பவுன்ஸ் பவுண்டரி. மேட்ச்ல வர 2வது பவுண்டரி. லாஸ்ட் ஒன் மோர், ரொம்ப லோ கேப்டா போட்டாரு. டாட் பாலோட முதல் ஓவர் முடிக்கிறது. 9 ரன் அடிச்சிருக்காங்க. செகண்ட் ஓவர் போட வேரியேஷன் பவுலர் வேந்தன். ஃபர்ஸ்ட் ஒன், ஃபர்ஸ்ட் பால் சூப்பரா போட்டாரு. டாட் பாலோட ஸ்டார்ட் பண்ணிருக்காரு. பாலோட செகண்ட் ஒன், அக்கா பேக் டு பேக் 2 டாட் பால பதிவு பண்ணிருக்காரு. சூப்பரா போட்டிருக்காரு வேந்தன். வேந்தனோட தேர்ட் ஒன், இந்த மாதிரி டாஸா கன்வெர்ட் பண்ணிட்டு போயிருக்காரு. அங்க கேப்ல போயிருக்கு. கண்டிப்பா 2 ரன்னுக்கான ட்ரையா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பூந்து வந்தாரு அந்த வரப்பெல்லாம். 2 ஓட்டங்கள் 2 ரன். பால் ஒயிட் பிளஸ் ஸ்பைஸ்ல ஒரு ரன். நெக்ஸ்ட் ஒன், நம்ம சப்போர்ட் பண்ணி போய் தூக்கி விட்டுருக்காரு. லாங் ஆப்ல அங்க கிளியர் பண்ணிருக்கான்னு பார்த்தா வைக்கோ அல மோதினாரு. ஆனா கேட்ச தெளிவா பிடிச்சிருக்கு. முதல் விக்கெட் இழக்கின்றன பேட்ஸ்மேனா ராஜ். நம்ம தூக்கி விட்டுருக்காரு. இதுவும் கேப்ல தான் போயிருக்கு. விட்டு பிடிக்க பார்த்திருக்காரு. அந்த இடத்துல அன்இவனான கிரவுண்ட். ஸோ அதன் காரணமா ரனோட ஸ்டாப் ஆயிட்டாங்க. நெக்ஸ்ட் ஒன், இந்த முறை வரைக்கும் ஸ்லோயர் போட்டாரு. 14 ரன் அடிச்சிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் பால் ஒரு சிங்கிள், செகண்ட் ஓவர் இந்த மாதிரி அடிச்சிருக்காரு. அங்கே ஃபீல்டர் நிற்க வச்சு தான் போட்டிருக்காங்க. வெளியே போனாரு. பவுண்டரியை ஸ்டாப் பண்ணிட்டாரா நம்ம செக் பண்ணி சொல்லுவாங்க. பவுண்டரி சொல்லிட்டாங்க. நெக்ஸ்ட் ஒன், நம்ம குயிக்கரான டெலிவரி, நல்ல கம்பேக் ஃப்ரம் பவுலர். டாட் பால். நெக்ஸ்ட் ஒன், நம்ம சைடு டு சைடு போயிருக்காங்க. பவுண்டரிக்கான சான்ஸான்னு பார்த்தா அந்த மோட்டில் குத்தி பால் ஸ்டாப் ஆயிடுச்சு. நம்மளோட நெக்ஸ்ட் ஒன், நம்ம ஸ்கூப்புக்கு போனாரு. தெளிவா ஸ்கூப் பண்ணிருக்காரு. இங்க பவுண்டரிக்கான சான்ஸ் பார்த்தா ஃபீல்டர் விரட்டி போனாரு. நல்லா ஸ்டாப் பண்ணாரு. 2 ரன். 3 ஓவருக்கு 22 ரன் அடிச்சிருக்காங்க வெட்டிக்காடு. கூட வேரியேஷன் பவுலர் வேந்தன். ஒரு பவுலர் மட்டும் 2 ஓவர் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற நிலைமையில வேந்தனுக்கு நம்பி கொடுத்துருக்காங்க. வேந்தனோட ஃபர்ஸ்ட் ஒன் ஸ்ட்ரைக் லாமல் அடிச்சிருக்காரு. அங்க ஃபீல்டர் நிற்கிறாரு. கிராண்டட் ஒன்னா. எஸ், கிராண்டட். நெக்ஸ்ட் ஒன், இந்த முறை ஒரு வேரியேஷனை போட்டிருக்காரு. டாட் பால். நெக்ஸ்ட் ஒன், இந்த முறை குயிக்கரா போட்டாரு. அங்கே கிராண்டட் ஒன்னுக்கான சான்ஸா பார்த்தா எஸ், கிராண்டட் ஒன். ஃபோர்த் ஒன், இந்த முறை அடிச்சிருக்காரு. கேட்சுக்கான சான்ஸான்னு பார்த்தா அங்கே 2 ஃபீல்டருக்கு நடுவில் போட்டி நடந்துச்சு. கேப்ல தான் விழுந்திருக்கு. கிராண்டட் ஒன்னான்னு பார்த்தா எஸ், கிராண்டட் ஒன். ஒரு கிராண்டட் ஒன். நெக்ஸ்ட் ஒன், மிஸ் ஆயிருக்கு. எக்ஸ்ட்ரா ஓவர் த்ரோல ஒரு ரன் ஓடி இருக்காங்க. பைஸ்ல ஓடி எடுத்துருக்காங்க. போன பால் ஒரு 2 ரன். நெக்ஸ்ட் ஒன், இந்த மாதிரி சுவிட்சுக்கு திரும்பாரு. ஆனாலும் தெளிவா போட்டிருக்காரு வேந்தன். டாட் பால். 7 ஓவருக்கு 31 ரன் அடிச்சிருக்காங்க வெட்டிக்காடு. லாஸ்ட் ஓவர் கூட வைக்கோ. ஃபர்ஸ்ட் ஒன், விக்கரான டெலிவரி. அங்க கேப்ல தட்டி விட்டு ஓடி இருக்காங்க. பிரதீப் இருக்காரு. 1 2 பார்த்தா அந்த வரப்பெல்லாம் தாண்டி வந்து எடுத்து நல்லா ஸ்டாப் பண்ணிருக்காரு. அம்பேர் கால் நாட் அவுட் பண்ணிருக்காங்க. 2 ரன். நெக்ஸ்ட் ஒன், அவரே பேட்ல சின்ன வச்சு நல்லா டேக்கன் ஃப்ரம் காமராஜ். விக்கெட் சொன்னா ரஞ்சித். ஃபர்ஸ்ட் பாலே அடிச்சிருக்காரு. மிட் விக்கெட்ல அங்க கிளியர் பண்ணலாம்னு பார்த்தா அங்க ஃபீல்டர் போயிட்டாரு. பால் போயிட்டு கேட்ச மிஸ் பண்ணிருக்காங்க. 2 ரன் இது வரைக்கும் ஓடிருக்காங்க. 3வது ரன்கான ட்ரையல் பார்த்தா நான் செகண்ட் மேல பட்டுச்சு. 3 ரன் ஓடி இருக்காங்க. போன பால் ஒரு நெக்ஸ்ட் ஒன், இந்த முறை அகைன் அதே ஃபீல்டரை தேடி போயிருக்கு. இந்த முறை 1 பவுன்ஸ்ல பவுண்டரியை கிளியர் பண்ணிருக்கு. நெக்ஸ்ட் ஒன், இந்த முறை தெளிவா கனெக்ட் பண்ணிருக்காரு. ஸ்கொயர் லெக்ல அங்க ஃபீல்டர் சும்மா தாண்டி போயிருக்கு. ஒரு 6. கடைசி 3 பால எக்ஸ்பென்சிவா கொண்டு போயிட்டாரு இந்த பேட்ஸ்மேன் அப்படி தான் சொல்லணும். நெக்ஸ்ட் ஒன், பவுலர் அது ரன் அவுட் ஆக மாட்டிருக்காரு காமராஜ். ஓவருக்கு 47 ரன் அடிச்சிருக்காங்க வெட்டிக்காடு. 48 ரன் டார்கெட் ஃப்ரம் ஆத்தேரிப்பட்டி. ரஞ்சித் ஓப்பனிங் பேட்ஸ்மேனா காமராஜ். ஒரு முனையில ரெஸ்பான்சிபிளா எடுத்துட்டு போகணும். என்ன பண்றான்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், டாட் பாலோட ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. செகண்ட் இன்னிங்ஸ், செகண்ட் ஒன், இந்த மாதிரி அடிச்சிருக்காரு. கவர்ஸ்ல அங்க ஃபீல்டர் நல்லா டேக் ஆன் சூப்பரா கேட்ச பிடிச்சாரு. 1 ஹேண்டர்ல பேட்ஸ்மேனா சுமன். நிக்க இருந்துச்சு அங்க ஸ்டாப் பண்ணிட்டாரு. டாட் பால். நெக்ஸ்ட் ஒன்,
இந்த மாதிரி பிளிக்குக்கு போனாரு, கேப்ல போயிருக்கு, பவுண்டரிக்கான சான்ஸ் பார்த்தா அங்கே ஃபீல்டர் ரெடியாகவே போயிருந்தாரு, நல்லா ஸ்டாப் பண்ணியிருக்காரு ஃபீல்டர். 2 ரன்னுக்கான ட்ரை ஓட்டாங்க, குயிக்கராக ஓட்டாங்க. நெக்ஸ்ட் ஒன் சூப்பராக போட்டிருக்காரு பவுலர். டாட் பால் பேட்ஸ்மேனுக்கு வித்தே கொடுக்காம போட்டுருக்காரு ரஞ்சித். நெக்ஸ்ட் ஒன் இந்த மாதிரி சுவிட்சுக்கு திரும்பினாரு, அனதர் ஒன் குயிக்கரான டெலிவரி ரஞ்சித் கையில் இருந்து. ஒரு ஓவருக்கு 2 ரன்னை மட்டும் அடிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஓவர் எக்ஸலண்டா போட்டிருக்காரு ரஞ்சித். செகண்ட் ஓவர் போட திருமணி இந்த சுவிட்சுக்கு நல்லா விடுவாரு, என்ன பண்றாரு பார்க்கலாம். புல்டாசன பால கேப்ல பிளேஸ் பண்ணியிருக்காரு, பவுண்டரிக்கான சான்ஸ் பார்த்தா ஃபர்ஸ்ட் பாலே ஒரு பவுண்டரி. நெக்ஸ்ட் ஒன் இந்த மாதிரி ஒரு ஸ்லோயர் வேரியேஷன் டாட் பால பதிவு பண்ணியிருக்காரு திருமணி. தேர்ட் ஒன் இந்த மாதிரி சுவிட்சுக்கு திரும்பி தெளிவாக கனெக்ட் பண்ணியிருக்காரு, அங்கே ஃபீல்டர் எக்ஸலன்ட் கேட்ச், சூப்பரான கேட்சை பிடிச்சிருக்காரு. 2 பேட்ஸ்மேனுக்குமே வேற லெவல் ஒரு மேஜிக் அப்படின்னு தான் சொல்ல முடியும். காமராஜுக்கு எப்படி ஒரு மேஜிக் பண்ணாங்களோ அதே மாதிரி ஒரு நல்ல டேக். வைக்கோ போன பால் ஒரு டாட் பால். கேப்ல போயிருக்கு 1 ரன் பார்த்தா அங்கே அமுல் இருக்காரு, ரன் அவுட் ஆன்னு பார்த்தா விக்கெட் சொல்லியிருக்காங்க. முக்கியமான 3வது விக்கெட்டை இழக்கிறாங்க. பேசணும்னா மகாலிங்கம் அங்க ஃபீல்டர் ரெடியா இருக்கணும், ஆனா பவுண்டரிக்கான சான்ஸான்னு பார்த்தா அங்க பவுண்டரி போயிடுச்சு. 11 ரன் அடிச்சிருக்காங்க. தேர்ட் ஓவர் போட ஃபர்ஸ்ட் ஓவர் போட்ட ரஞ்சித் ஃபர்ஸ்ட் ஒன் மீட்டர்ல டாட் பாலோட ஸ்டார்ட் பண்ணிருக்காரு. செகண்ட் ஓவர் இந்த மாதிரி அடிச்சிருக்காரு, பால் அங்க ஃபீல்டர் ரெடியா வந்திருக்காரு, கேட்சான்னு பார்த்தா நல்ல டேக்கன், முக்கியமான விக்கெட். அடுத்த விக்கெட்டையும் இழக்கிறாங்க. உங்களுக்கு பெரிய ஹோப் கொடுக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ஒன் இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட் டு செட் அடிச்சிருக்காரு, அங்கே லாங் ஆன் ஃபீல்டர் பாலை கலெக்ட் பண்ண வர ஒயிட் ப்ளஸ் 5ல ஒரு ரன் ஓடி எடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் இந்த மாதிரி விக்கெட்ல அடிச்சிருக்காரு, பேட்ல தெளிவாக கனெக்ட் ஆயிருந்துச்சு, அங்கே கேட்சா சிக்ஸான்னு பார்த்தா அயல்ல வந்து கேட்ச் ஆப்போசிட் மீன், அதுன்னு காரணமா வெளில போகலாம் அப்படின்னு நினைக்கிறேன். தெளிவாக மீட் பண்ணியிருந்தாரு ஹால் லக் அப்படின்னு தான் சொல்லணும். நெக்ஸ்ட் ஒன் பேட்ல பட்டு உடம்புல பட்டு போச்சு, டாட் பால். அவரோட லாஸ்ட் ஒன் இந்த மாதிரி அடிச்சிருக்காரு, கேப்ல போயிருக்கு, அங்கே ஃபீல்டர் பயங்கரா வந்திருக்காங்க. நடக்க 2 ரன்னுக்கா மாற்ற பார்த்தாங்க. 3 ஓவருக்கு 16 ரன் அடிச்சிருக்கா ஆத்தியடிப்பட்டி. ரெமினி இருக்க 2 ஓவருக்கு கிட்டத்தட்ட 2 ரன் அடிக்கணும். மேட்சை எப்படி எடுத்துட்டு போறாங்க அப்படின்னு பார்க்கலாம். பேட்ல பட்டு உடம்புல பட்டு போயிருக்கு. செகண்ட் ஓவர் இந்த மாதிரி அடிச்சிருக்காரு, விக்கெட்ல நல்ல சாட்டா தான் இருந்துச்சு. இதுக்கு முன்னாடி ஒரு பால் காத்துல போகல, அதே மாதிரி இந்த முறையும் ஃபீல்டர் நல்ல டேக் ஆன். நெக்ஸ்ட் ஒன் போட்டிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். நெக்ஸ்ட் ஒன் புல்டாசன பால ஸ்ட்ரைட் டு சைடு அடிச்சிருக்காரு, அங்க ஃபீல்டர் பாலுக்கு போயிட்டாரு, பவுண்டரியை பின்னாடி ஒரு ஃபீல்டர் வந்து ஸ்டாப் பண்ணிட்டாரு. நெக்ஸ்ட் ஒன் ஒரு ஷார்ட் பவுன்ஸ் அட்டாக் டாட் பால். 4 ஓவருக்கு 19 ரன் அடிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பால் சப்ஸ்டியூட் சொல்லாத காரணத்தினால நோ பால் சொல்லியிருக்காங்க. இந்த பால் ஃப்ரீ ஹிட் பால். லாஸ்ட் ஒன் ட்ரை பால். புல்டாசன பால தூக்கி விட்டுருக்காரு, அங்கே கேட்சுக்கான சான்ஸ் பார்த்தா 2 ஃபீல்டருக்கு நடுவில் நல்ல டேக்கான பிடிச்சிருக்காரு, ஆனால் விக்கெட் கன்சிடர் ஆகாது. எக்ஸ்ட்ரா ஓவர் த்ரோவில் ஒரு ரன் பார்த்தா பேக்கப் வந்துருக்கு. இந்த பால் 2 ரன். ஓவருக்கு 22 ரன் அடிச்சிருக்காங்க. ரிமைனிங் இருக்க 6 பாலுக்கு 26 அடிக்கணும். மேட்ச் எப்படி எடுத்துட்டு போறான்னு பார்க்கலாம். லாஸ்ட் ஓவர் போட ஃபர்ஸ்ட் ஒன் போன பால் ஒரு ஒயிட் ஏக்கரா போட்டிருக்காரு. 1 2 பார்த்தா அங்கே ஃபீல்டர் செகண்ட் ஓவர் ஒரு ஸ்லோ தெளிவாக கனெக்ட் பண்ணிருக்காரு. பேட்ஸ்மேன் பாலுக்கு வந்துடுறாரு பார்த்தா 2 ரன். போயிட்டாரு. புல்டாஸான பால தெளிவா கனெக்ட் பண்ணிருக்காரு. நல்ல டேக்கன்னு சொல்லும்போது மிஸ் பண்ணிருக்காரு. நோ பால் சொல்லியிருக்காங்க. ஸ்லோயர் வேரியேஷன் தெளிவா கனெக்ட் பண்ணிருக்காரு. பக்கத்திலே போனுச்சு. ரன் சொல்லும்போது 2வது ரனுக்கான ட்ரை ரன் அவுட்டா மாத்துறாங்களான்னு பார்த்தா கிடையாது. 2 ரன். தெளிவா போட்டிருக்காரு. டாட் பாலோட இந்த மேட்ச்ல ஜெயிச்சு முதல் அணியா ஃபைனலுக்கு என்ட்ராறாங்க வெட்டிக்காடு.